ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். சென்டர் ஏன்னு சொல்ல போகிற ஏர்ட்ராப் நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டு இருந்தோம். அவங்க லிஸ்ட் பண்ண போகிறதாக அப்டேட் வந்திருக்குது. ஏர்ட்ராப் தர போகிறதாக கூக்கைன் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டாங்க. இப்போ மெக்ஸ் குளோபலும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட வித்ட்ரோவல் லிஸ்டிங் எப்போன்னு சொல்லி இன்னும் எக்ஸாக்டான டேட் தெரியல. ஒரு யூசர் கேட்டுருக்கிற எங்களுக்கு ஏர்ட்ராப்ஸ் இல்லையான்னு சொல்லி கேட்டுருக்கிறது சொல்லியிருக்காங்க. 5.2% அளவான ஏஎஸ்சியோட டோக்கன் சப்ளைல இருந்து 5.2% ஏர்ட்ராப் கம்யூனிட்டி அந்த செனடாவோ ஏர்ட்ராப்பில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா ஏர்ட்ராப் கம்யூனிட்டி மெம்பர்ஸுக்கும் தரதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஃபர்தரான அப்டேட்டுகள் வர நேரத்தில் நாங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக இதை பற்றி பார்ப்போம். வெகு விரைவில் அதை பற்றின அப்டேட் வரும். அடுத்து இந்த நோட்டிஃபிகேஷனில் புதுசாக ஒரு டாஸ்க் கொண்டு வந்திருக்குது. மேலே இருக்கிற அந்த பேலன்ஸ் ஷோவாக அந்த அந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா அந்த டாஸ்க்னு சொல்கிற இடத்துல புதுசாக அந்த ஓப்பன் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேடிங்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து புதுசாக ஷோ ஆகும். இதை கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு 1024 டோக்கன்ஸ் உங்களுக்கு அவைலபிளில் வரும். ஓகே, அதோட நீங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா அந்த அப்படியே ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு போகும். அதில் போய்ட்டு கண்டினியூ வித் டாஸ்க்னு சொல்லியிருக்கும். அதில் 5 டாஸ்க் இருக்குது. 5 டாஸ்க்கும் டெலிகிராம் சேனல்ஸில் ஜாயின் பண்ணுறது. அவங்களுடைய டெலிகிராம் சேனல்ஸ் 5 சேனல்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றையும் ஜாயின் பண்ணிவிட்டு பேக் வந்து போட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு டிக் மார்க் கொண்டு வரும். இல்லை அப்படியே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேக் வந்தீங்களா இருந்தால் 5 டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணி கிளைம் ரிவார்டு இருக்குது. அதை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இப்படி தான் இது எல்லாமே ஒரு சேனல். அவங்களுடைய அந்த ட்ரேடிங்கில் நாங்கள் பண்ண வேண்டிய சேனல்கள் அந்த ட்ரேடிங் இந்த டாஸ்க்கில் பண்ண வேண்டிய 5 டாஸ்க்கில் கம்ப்ளீட் த டாஸ்க் 5 டாஸ்க்ஸ் ஆதையா. ஸோ டொன் போர்ட்டல் அப்படிலாம் இருக்குது. அதெல்லாம் கிளைம் பண்ணி முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கு 1024 பிக்சல் உங்களுக்கு ஃப்ரீயாக தருவாங்க இந்த டாஸ்க்கள் பண்ணுறது மூலமாக. ஸோ கிளைம் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கிளைம் 5 டாஸ்க்கு முடிஞ்சு போட்டு திருப்பி பேக் வந்து போட்டு இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு 1024 டோக்கன்ஸ் 1024 பிக்ஸ் டோக்கன்ஸ் உங்களுக்கு உங்களுடைய மெயின் பேலன்ஸோட ஆட் ஆகும். இவ்வளோ தான் டாஸ்க். கட்டாயம் மறக்காமல் எல்லாருமே பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாராலுமே பண்ண முடியும். ப்ரீமியம் யூசர்ஸ் நார்மல் யூசர்ஸ் எல்லாராலையுமே பண்ண முடியும். ஸோ பார்த்து அந்த ஒர்க்கை பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த பவுசன் சொல்ல போய் ஏர்ட்ராப்பில் ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்குது. ஒரு டாஸ்க் ஒன்று வந்திருக்கு, லிமிடெட் டாஸ்க். அதை நான் நிறைய தடவை ட்ரை பண்ணிவிட்டேன். நான் எனக்கு சக்ஸஸ் ஆகலை. உங்களுக்கு எவ்வளோ சக்ஸஸ் ஆகிருக்கும் இந்த டாஸ்க் லிமிடெட் டாஸ்க். இதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட டெலிகிராமை அப்டேட் பண்ணணும். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்டேட் பண்ணி போட்டு எடுத்து கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களுடைய ஃபோனை ரொட்டேட் பண்ண சொல்லி சொல்லுவாங்க. ஒரு 360 டிகிரியில் 320 சொன்னால் ஃபுல்லாக உங்களோட ஃபோனை ரொட்டேட் பண்ணுங்க. உங்களுக்கு சுற்றுங்க. சுற்றி போட்டு பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் கம்ப்ளீட் பண்ணல. சில பேர் பண்ணியிருக்கிறாங்க. பண்ணியிருந்தவர்கள் பண்ணியிருக்காதவர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முதல்ல டெலிகிராமை அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து இந்த மீமிஃபை குழப்பத்துக்கு மேலே குழப்பங்களாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. 22 லிஸ்டிங் நிறைய எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ண போகிற சொல்லியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் ஓகேஎக்ஸ் தவிர வேறு எதுவுமே அவங்க ஓப்பன் பண்ணல. ஆனால் இப்போயும் ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கள், ஸ்வீட் ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கள், டொன் ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரைட். இப்போ சில பேர் ஆஃப் செயின் வித்ட்ராவலுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதாவது ஓகேஎக்ஸுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. யூஐடி டிபாசிட்டர்ஸ்லாம் கொடுத்து பண்ணியிருப்பீங்க. அப்படி பண்ணாதவர்களுக்கு இப்போ ஓகேஎக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் அவைலபிள் இருக்குது. சில இந்தியாவில் எல்லாம் அவைலபிள் இல்லை ஓகேஎக்ஸ் எக்ஸ்சேஞ்ச். ஸோ அப்படி பண்ணாதவர்களுக்கு ஓகேஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு வாலெட்டுக்கு நீங்கள் கிளைம் பண்ணுற ப்ரோசஸ் ஸ்டார்ட் பண்ண போதும். அதாவது ஒன் செயின் பண்ணுறதா இருந்தால் எங்களுக்கு ஃபீஸ் வேணும். ஸோ அந்த கிளைம் டு ஓகேஎக்ஸ் வெப்3 வாலெட்டுக்கு தனியாக தான் ஒன் செயின். அதை நீங்கள் கிளைம் பண்ணுறது எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா 22 6:30 மணிக்கு லிஸ்டிங். உங்களுக்கு 22 5:30 மணிக்கு தான் உங்களுக்கு இந்த இது ஓப்பன் ஆகும். நிறைய பேர் ட்ரை பண்ணி கொண்டிருப்பாங்க. சரியான ட்ராஃபிக்காக இருக்கும். அது ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய வாலெட்டில் ஸ்வீன்னு சொல்லப்போகிற டோக்கன் இருக்குது. இந்த ஸ்வீ பிளாக் செயின் டோக்கன் அதில் ஒரு 0.3 ஸ்வீ டோக்கன்ஸ் அதில் டிபாசிட் பண்ணி வச்சுக்கணும். கிட்டத்தட்ட $1.5 பெர் மதியாக $1 பெர் மதியாக வச்சுக்கொள்ளும். $3.8 அளவு ட்ரேட் ஆகிக்கொண்டிருக்கு. ஸோ $1 பெர் மதியான ஸ்வீ டோக்கன்ஸ் அதாவது 0.3 ஸ்வீ டோக்கனை அதில் டிபாசிட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் எந்த வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த ஓகேஎக்ஸ் வாலெட்டில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வச்சுருந்த பிறகு இதில் கிளைம் ப்ரோசஸ் வந்த பிறகு நீங்கள் கிளைம் பண்ணிக்கொள்ளாமல் இல்லை இதில் இருந்து அங்கே போய் கனெக்ட் ஆகும். பிறகு இந்த ஃபீஸை வட்டி எவ்வளோ ஃபீஸ்ன்னு சொல்லி தெரியாது, எக்ஸாக்டாக தெரியல. ஸோ 0.3ன்னு சொல்லி எல்லாருமே காய்ச்சி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ 0.3லேயே போட்டு வச்சுக்கொள்ளுங்க. 0.3 ஸ்வீ டொன் இல்லை ஸ்வீ டோக்கனை டிபாசிட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் கிளைம் ப்ரோசஸ் வந்த பிறகு அது கிளைம் ஓப்பன் ஆகும். நீங்கள் அதோட ஃபீஸை கொடுத்து கிளைம் பண்ணி உங்களோட வாலெட்டை கொண்டு வந்துருக்கலாம். அதை கொண்டு வந்த பிறகு திருப்பி நீங்கள் எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்பி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்து டிபாசிட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது டபிள்யூ காயின் இப்போ ஸ்டேக்கிங்கில் எண்ட் ஆகிட்டாங்க. ஸ்டேக்கிங்கில் எண்ட் ஆகி என்னோட ஃபைனல் டோக்கன்ஸ் எவ்வளோ காட்டிக்கொண்டு இருக்குது. இன்னும் எண்ட் ஆக போகிறது. மைனிங் எண்ட் ஆகலை. அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு காலக்கெடு ஒன்று பிடிச்சிருக்காங்க. ஸ்டேக்கிங் ப்ரோசஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நீ நாங்கள் ஸ்டேக்கிங் பண்ண முடியாது. ஆனால் ஸ்டேக்கிங் இல்லாமல் நாங்கள் ஒரு 3 ப்ரோசஸால் நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டு வந்தால் இருந்தது. அது 10ஆம் தேதியோட முடியுது. டிசம்பர் மாதம் 10ஆம் தேதியோட முடியுது. டெப் பண்ணுறது, சார்ஜர் கொடுக்குறது, அப்புறம் மேக்ஸிமைசர் பூஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த பூஸ்டர்ஸ் 3 பூஸ்டர்ஸ் நாங்கள் பண்ணி கொண்டு வந்தோம். இந்த ஸ்டேக்கிங் தவிர்த்து பண்ணி கொண்டு வந்தால் இந்த 3 பூஸ்டர்ஸ். ஸோ டிசம்பர் 10ஆம் தேதியோட எல்லா ஃபார்ம் ஆஃப் மைனிங்கும் எண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். டெப் பண்ணலாது, நீங்கள் பூஸ்ட் பண்ணலாம், எதுவுமே இல்லாது. ஸோ டிசம்பர் 10ஆம் தேதியோட எண்ட் ஆகிற மாதிரி கிட்டத்தட்ட எண்ட் ஆகிற மாதிரி. அது பிறகு அவங்க ஸ்னாப்ஷாட்டும் 24 ஸ்னாப்ஷாட்டும் எடுக்கணும் வேறு சொல்லிட்டாங்க. 24 இந்த மாதம் 24 ஸ்னாப்ஷாட் எடுக்க போகிறா சொல்லியிருக்காங்க. அதோட இந்த பூஸ்டர்ஸ் 10ஆம் தேதி டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி தான் சொல்லியிருக்காங்க. இதுலேயும் சில குழப்பங்கள் போய்கொண்டிருக்கிற படியால் எங்களுக்கு லிஸ்டிங்கை பற்றி டேட்டு கன்ஃபார்ம் பண்ண தெரியல. அதிகமாக டிசம்பர் மாதம் அரைவாசியில் அல்லது இறுதியில் கூட வரலாம். ஸ்னாப்ஷாட் 24 சொல்லி இந்த ஸ்னாப்ஷாட் டேட்டை கூட அவங்க பிட் போடலாம். ஸோ ஸ்டேக்கிங் எண்டாக இருக்கும். ஸ்டேக்கிங் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேக் பண்ண எல்லாமே கிளைம் பண்ணாதவர்கள் கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. கிளைம் இருந்தால் கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க.
பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் எவ்வளோ ஸ்டேக் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ கிளைம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ டோக்கன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி ஃபைனலைஸ் பண்ணப்பட்ட டோக்கன்ஸ் எலோகேஷன் உங்களுக்கு காட்டும். எனக்கு காட்டுது 47 மில்லியன் டோக்கன் எனக்கு ப்ராஃபிட்டாக வந்திருக்கு. இதில் ஸ்டேக் பண்ணதில் மட்டும் 24 ஸ்டேக் பண்ணியிருக்கேன். 1 பில்லியன் டோக்கன்ஸ் நான் ஸ்டேக்கில் போட்டிருக்கேன். அதெல்லாம் ரிவோர்ட்லாம் கிளைம் பண்ணி இப்போ எனக்கு 203 மில்லியன் டோக்கன்ஸ் எனக்கு கிட்டத்தட்ட 203 மில்லியன் டோக்கன்ஸ் இருக்குது. இதில் பூஸ்ட்னு சொல்லி இருக்கிற ஃபைனல் ஆப்ஷன் இருக்கலாம் வாங்க. அதில் தான் இந்த பூஸ்டர்ஸ் எல்லாம் இருக்குது. டெப் பண்ணுறது, மேக்ஸிமைஸ் பண்ணுறது, சார்ஜர் இதெல்லாம் கொடுத்தா எங்களுடைய லெவல்ஸ்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். அதாவது நாங்கள் ஒரு தடவை டெப் பண்ணுற நேரத்தில் வரது 1000 டோக்கன்ஸை நாங்கள் லெவலை இன்க்ரீஸ் பண்ணால் அது 2500 டோக்கன்ஸாக 3500 டோக்கன்ஸாக எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதோட சார்ஜரும் அப்படித்தான், மேக்ஸிமைசர் எல்லாமே அந்த சேம் ப்ரோசஸ் தான். நாங்கள் கொஞ்சம் ஏர்ன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொடுத்து இன்னும் ஒரு லெவலுக்கு எங்களை அப்கிரேட் பண்ணி கொள்றதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ நாளும் இந்த பூஸ்டரை யூஸ் பண்ணி கொண்டு வந்தோம். அதை நீங்கள் இனியும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சம்பாதிக்கலாம். ஆனால் ஸ்டேக்கிங்கால் சம்பாதிக்க முடியாது. ஸ்டேக்கிங்கால் நிறைய பேர் கணக்கு கோயின்ஸ் ஏர்ன் பண்ணாங்க. நான் கூட அப்படி தான் ஏர்ன் பண்ணியிருந்தேன். ஸ்டேக்கிங்கில் போட்டு வாரதெல்லாம் ஸ்டேக்கிங்கில் போட்டு 3 நாள் 4 நாள் ஸ்டேக்கிங்கில் போட்டு நான் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஸ்டேக்கிங் எண்ட் ஆகிட்டு அதோட இந்த டாஸ்க் ஆப்ஷனில் பாருங்க நிறைய டாஸ்க்கள் அவைலபிளாக வந்திருக்கு. பார்ட்னர் ஆப்ஸ் டாஸ்க் எல்லாம் அவைலபிளாக வந்துருக்குது. ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி பண்ணிருக்கிற ஏர் ட்ராப்ஸுடைய டாஸ்க்கெல்லாம் கூட இருக்குது. ஸோ பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. அதோட மேட்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணியிருந்தால் மேட்ஸ் ஆப்ஷனுக்குள்ள வந்து அதில் கிளைம் ஓல் கிடக்கும். அதையும் கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்டேக்கிங் க்ளோஸ்ட், மேட்ஸும் அந்த டாஸ்க்கு தான் இப்போதைக்கு அவைலபிள். பூஸ்ட்டும் இருக்குது. பூஸ்ட் கொஞ்சம் நாளைக்கு பண்ணிக்கொள்ளலாம். வேறு அப்டேட்கள் வர நேரத்தில் வருங்காலத்தில் இதை பற்றி பேசுவோம். தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, தேங்க்யூ.